வணக்கம். இன்று நம்மோடு மோஜோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ரத்னகுமார் நடராஜா இணைந்திருக்கின்றார். அவருடன் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கும் இந்த மோஜோ நிறுவனம் பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மோஜோ நிறுவனம் கலைத்துறையில் பல காலமாக ஈடுபட்டிருக்கீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இந்த மோஜோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2016. ஸோ அதுக்கு முன்னுக்கு 18 இயர்ஸாக மேக்ஸிஸ் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பேசிக்லி இட்ஸ் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ 2016 வி saw that இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி. So there was a few concerts cancelled and then very bad customer experience. ஸோ அதனால் we thought okay, இதில் ஒரு opportunity இருக்குது. So we did our first concert in October 2016. அதிலிருந்து ஸோ என் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெக்னிக்கல் ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் லான்ச் ஃபார் மேக்ஸிஸ். ஸோ அதான் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். ஃபைபர், இன்டர்நெட், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். இந்த மோஜோ அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. why you choose அந்த பேர் எப்படி கொண்டு வந்தீங்க? குட் கொஸ்டின். ஆக்சுவலி மோஜோ இட்ஸ் ஆக்சுவலி இங்கிலீஷ் வேர்ட். அது மீனிங் லைஃப் ஃபோர்ஸ். So we thought that music is a life force for most people, right? அது நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் அந்த மியூசிக் உங்களை விட்டு போகாது. So we thought we come with that Mojo. And we also collaborated with Music Mojo channel இந்தியாவில். They also another independent music producers. So நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் a lot of videos from Music Mojo. So that is some of the inspiration for us to create Mojo projects Malaysia. ஸோ இந்த துறைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சவால் மிக்கது. ஸோ நீங்கள் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? சவால் பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ செய்யணுன்னா ரொம்ப பேத்துக்கு தெரியும். அது ஒரு 12-13 டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணணும். செக்யூரிட்டியிலேருந்து உங்கள் ஃபைனான்ஸ், தென் யுவர் டெக்னிக்கல் டீம், ticketing, sales, and the government liaison, very important, to get a permits, license, visa. So it's rumba challenges basically. But I think why we do it it's the passion of the music. Number sayate apro yaar say pora, then Malaysians will not have the kind of quality entertainment number either pakra mari, so not to say that Malaysian entertainment is not good, but on a world level and Malaysian audience kuda edirpaapangala. So basically because of that we are willing to go through those challenges, and also because of personal passion. Personally நம்ம SPB illati Ilayaraja illati AR Rahman music. So personally we love the music, right? So sometimes யாரோ எடுத்து வர மாட்டாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ்லி வி brought Thai Kudam Bridge, மசாலா காஃபி. ஸோ இது நம்ம பர்சனல் ஃபேவரட்ஸ், பட் நோ ஒன் ஹேஸ் brought them before. ஸோ தட்ஸ் வாய் நம்ம we took it as a challenge to bring this independent musicians. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி மோஜோ. அதுக்கப்புறம் தான் we went into cinema music, and then we went into production. ஸோ ரியாலிட்டி ஷோ செஞ்சுருக்கோம், அட்வர்டைசிங் செய்கிறோம். So we've actually branched out a lot, but all started with the independent music. சார், ஆனால் ஒரு ஈவெண்ட் அப்படி செய்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் சொன்ன மாதிரி இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், முடிக்கிற வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது டென்ஷன் எப்போ முடியும்னா அந்த கடைசி ஆர்டிஸ்ட் மலேசியா லீவ் பண்ணுற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா மலேசியா இட்ஸ் முஸ்லீம் கண்ட்ரி, அண்ட் அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தப்பாக செஞ்சிட்டோம்னா அடுத்த ஆர்கனைசரை பாதிக்கும். ஸோ அதனால் we have to make sure that our permits are correct, நம்ம லைசன்சிங், டேக்ஸ் கட்டணும். ஸோ ஆல் திஸ் நம்ம ரைட்டாக செஞ்சால் தான் அடுத்த ஆர்கனைசர்ஸ்க்கு பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம ரொம்ப பட்டிருக்கோம் மற்ற ஆர்கனைசர்ஸ் செஞ்ச ப்ராப்ளம்னால. ஸோ நம்ம அதே ஆர்டிஸ்ட் நம்ம 2வது வாட்டி எடுத்து வரும்போது அவங்க பாஸ்போர்ட் மாட்டிக்கும், விசா மாட்டிக்கும். So all that we have to clear. So that's why I said இது ஒரு ecosystem. ஒரு ஆர்கனைசர் ஒரு ஷோ செய்கிறாங்கன்னா அவங்க ப்ராப்பராக செய்யணும், செஞ்சுட்டு so that the next organizer they won't have the same problem.
எனி பர்டிகுலர் இன்சிடென்ட் நீங்கள் நினைவு கூற விரும்புகிறீங்களா? Basically வந்து இப்போ வந்து அப்பப்போ வரும் 1-2 incidents, like even Anuradha Sriram we had a issue with the passport. Sid Sriram we had a issue with the passport. So previously Sid Sriram I think 2017 la செஞ்சோம். So depends on who the previous organizer was. So maybe அவங்க permit issue இருந்திருக்கலாம், அல்லது tax issue இருந்திருக்கலாம். So that is one of the main challenge. அந்த விசாவும் அந்த permit கிடைக்கிற வரைக்கும் is the biggest challenge. Once they are here, அப்புறம் வந்து the normal security, the show, sales அந்த மாதிரி challenges. So that's அதான் biggest challenge if you ask me. So yeah, அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அது வந்து you can't run away from it. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு முன்னுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் நடக்கிறது வருடத்துக்கு 1 மேக்ஸிமம் 2 அந்த மாரி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஷோஸ்லாம் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஆக்சுவலி வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறதோட நம்ம ஒரு வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். ஏன்னா இது வந்து பேசிக்லி ஹவு வி see it is a கோவிட்டோட டிமாண்ட், பென்டாப் டிமாண்ட் வந்து 3 வருஷமாக ரொம்ப பேர் ஷோ செய்யலை, ஆர்டிஸ்ட் ட்ராவல் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பென்டாப் டிமாண்ட் இருக்கும்ல. ஸோ வந்து தே ஹவ் ஆக்சுவலி எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் மலேசியா, பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், துபாய், ஈவன் கிரைஜிஸ்தான், ஓகே, மியான்மாரில் ஒரு கான்சர்ட் நடந்துச்சு லாஸ்ட் வீக். ஸ்ரீனிஷா வாஸ் இன் மியான்மார். ஸோ அந்த பென்டாப் டிமாண்ட்னால இது நடக்குது. பட் இஃப் யூ லுக் அட் இட், இந்த வருஷத்தோட ஐ திங்க் இட் வில் ஸ்டாப். There's no more major concerts announced for next year. So if இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸிலி ஒரு 4 concerts cancel, announce and cancel, right? So I think it will become normal ஆயிரும். இது வந்து ஒரு போஸ்ட் கோவிட் பென்டாப் டிமாண்ட் தான் நம்ம சொல்கிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டெஃபினெட்லி இம்பேக்ட்ஸ் யுவர் டிக்கெட் சேல்ஸ். ஏன் அந்த 4 கான்சர்ட் கேன்சல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மேபி most likely it's a ticketing issue. And of course multiple local concerts have been cancelled, right? So many, நீங்கள் social மீடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். So this is also a victim of that. நான் வந்து concert fatigueன்னு சொல்லுவேன். Concert fatigueனா people have already tired of so many concerts. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து ஸோ பேசிக்லி லாஸ்ட் இயர் we did a big concert, இளையராஜா செஞ்சோம் 1st October, around 10,000 people. ஸோ அந்த முடிஞ்ச கையோட வந்து we roughly know what is the என்ன நடக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம், ரைட்? பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் வித் இந்தியா அண்ட் ஆல் திஸ். தட்ஸ் வை வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 5 concerts we are doing it in a smaller venue, more personal, more up close, கிட்ட இருந்து ஆர்டிஸ்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்செர்ட்டாக செஞ்சிட்டோம். ஸோ வி சேஞ்ச் அவர் டைரக்ஷன். ஸோ அண்ட் ஆல்சோ வி ஷூட் ஃபார் டிவி. ஸோ எல்லாம் 5 கான்செர்ட்டும் இஸ் சீரீஸ், மோஜோ கான்செர்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு 5 different types of music, 5 different types of genre, and then அதே ஆர்டிஸ்ட் 5 வாட்டி எடுத்தால் நோ பாயிண்ட். அதே பாட்டு, அதே மியூசிக் டைரக்டர். ஸோ வாட் இஸ் இட் ஃபார் த ஆடியன்ஸ், ரைட்? ஸோ வாட் வி டிட் வாஸ் 5 totally different types of music. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி ஸோ we've had சித்ராமாவோட சோலோ கான்சர்ட், and then ரெட்ரோ ரஹ்மான் சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானோட 90s Tamil hits. அப்புறம் வந்து we did Mojo live jam, அது வந்து 3 independent bands. Then மீண்டும் SPB. ஃபைனல் வந்து மலேசியன் இண்டிபெண்டன்ட் லைவ் ஃபியூஷன் ஃபெஸ்டிவல். அது வந்து ஃபியூஷன் மியூசிக், வெரி யூத் ஓரியன்ட். சைந்தவி, மக்கா, கிரிஷ், ஆர்கே ஆதித்யா, all with the band feel. So that's our idea for this year. அதான் அந்த கான்சர்ட் ஃபட்டிகை போக்குறதுக்கு நம்ம வந்து ஸ்மாலர், more intimate events-ஆக செய்கிறோம். 5 different types. சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த கான்சர்ட்ஸ்லாம் வந்து வரவேற்று தே ரியலி கோயிங் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். இன்னும் ஒரு சில தரப்பேர் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தில் வந்து குறை சொல்கிறவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க. ஸோ பேசிக்லி யூ ஜஸ்ட் டூ வாட் யூ ஹேவ் டு டூ. ஐ திங்க் ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டால் கூட அவர் வந்து தப்பாக சொல்கிறவங்க இருப்பாங்க, பாசிட்டிவாக சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ கான்சர்ட் ஆர்கனைசர் வி லுக் அட் த பாசிட்டிவ். அப்புறம் நம்ம கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணுற மின்னுக்கு வந்து நம்ம டார்கெட் மார்க்கெட் யாருன்னு பார்ப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மீண்டும் எஸ்பிவி வந்து த டார்கெட் இஸ் above 35, above 40. ஸோ ஐ யூஸ் மை பேக்ரவுண்ட் as a
Max is a technical person to look at the data. நம்ம ஆட்ஸை யார் பார்க்குறா, எந்த ரீஜன் பார்க்குது, என்ன வயசில் இருக்காங்க அவங்க, மேலா ஃபீமேலா, right? So basically we have an idea of who our target audience is. So we advertise to that base. So if we do something different for different people, அதான் நம்ம, that's what we try to do basically. அந்த வகையில் உங்கள் மோஜோட அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க சார்? So next year plan வந்து actually there's a few plans. Maybe we'll do something big, but ஒன்னொன்றுனா நம்ம என்ன நினைக்கிறோன்னா we comedy ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோன்னு சொல்லிட்டு 2022 வந்து we did 22 we did one and 23 வந்து we did one. November ஒன்று செஞ்சோம், then February ஒன்று செஞ்சோம், கார்த்திக் குமார் stand up comedy, then we did Praveen Kumar. So we might continue doing some stand up comedy just for the என்ன சொல்லுவாங்க ஒரு differentiationக்கு, right? We are talking to some stand up comedy people. Outdoorல வந்து செய்கிற மாதிரி ஒரு fusion festival யோசிச்சிருக்கோம். We are thinking of something like that. So these are some of the plans. Productionல கூட நம்ம we have some idea to go into production. ஏன்னா recently ஒரு Malay movie launch பண்ணோம் last year. So this year வந்து probably we will do something. Yeah. லோக்கல் டேலண்ட்ஸ்க்கு உங்கள் நிறுவனம் மூலிமா ஏதாச்சும் வாய்ப்புகள் ஏதாச்சும் திட்டம் இருக்குங்களா? ஸோ போன கான்சர்ட் வந்து லோக்கல் பேண்டிட்ஸ்க்கு வந்து ப்ரைம் டைம் வி மேக் தெம் வாட் யூ கால் ஒன் ஆஃப் த மெயின் ஆக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து எவ்ரி கான்சர்ட்க்கு வந்து நம்ம யூஸ்வலி வில் ஹேவ் அ மலேசியன் ஆக்ட், ரைட்? பட் ஃபார் மீண்டும் எஸ்பிபி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த பிளான் அவ்வளோ என்னது வி குடன்ட் டூ தேட். ஏன்னா பிளான் பண்ணி வச்சது வந்து நடக்கலை, பிகாஸ் த பர்சன் couldn't commit. ஸோ அதனால் we are just going with straight away we starting with the big bang, you know. சித்ராக்கும் அதே தான் செஞ்சோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஃபாரின் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா they've got conditions when it comes to contract. சமயத்தில் வந்து we cannot have opening act. Sometimes they decide the opening act. அது வந்து contractually வந்து நம்ம obligation கொஞ்சம் இருக்குது. Yeah, so sometimes வந்து நம்மளால செய்ய முடியாது local act. But usually we have a MC, a local MC, DJ. So அந்த மாதிரி கொடுத்து definitely every show we give them an opportunity. சார் இப்போ மோஜோவோட ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் மோஸ்ட் சஸ்டெயினபிலிட்டி. நம்ம வந்து ஒரு இதோட வந்து ஐ திங்க் ஈஸிலி ஒரு 13 கான்சர்ட்ஸ் கிட்ட செஞ்சுருக்கோம். 12 or 13 கான்சர்ட்ஸ் மேலே செஞ்சுருக்கோம் இன்டர்நேஷ்னல். லோக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் ஷூட் ஃபார் டிவி கான்சர்ட்ஸ்னால் அது ஒரு 4 செஞ்சுருக்கோம். And music videos and all this in a short frame of time. 2016 we didn't been doing. So I think the consistency and then the ideas that we get upon the various types of artists. Now 80% of Chennai artists would have செஞ்சிட்டோம், right? We've worked with almost 70 to 80% of all Tamil playback singers. So மோஜோனா சென்னையிலையும் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதான் எனக்கு ஐ திங்க் த பிகஸ்ட் ஒரு மலேசியன் பிராண்ட் வந்து சென்னையில் தெரியுதுன்னா ஒரு பிக் டீல். So even you can notice different concerts, people wearing our T-shirt, people carrying our bags, different artists at different concerts you can see. நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ I think that's the biggest achievement. I think the branding and the Mojo or the brand. Mojo concertக்கு வந்தால் you can have fun, you can enjoy the music, and ஒரு trust வருதுல்ல, அந்த brand trust. I think that is our biggest achievement. Nothing to do with personality or இந்த ஆர்டிஸ்ட் கூட செஞ்சோம், இளையராஜா கூட செஞ்சோம். எஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பட் மோஜோன்னு ஒரு பிராண்ட். மோஜோ பின்னால் ரத்னா இருக்காங்க தெரிய அவசியம் இல்லை, யூனோ. ஸோ தட்ஸ் நாட் வாட் வி வாண்ட். வி வாண்ட் மோஜோ டு பி த ஃப்ரண்ட் அண்ட் சென்டர். ஸோ டுமாரோ வந்து somebody else runs Mojo or my family or somebody else, and the branding power as a Malaysian brand is very important. ஸோ அதான் I think that's what we are striving for. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மோஜோ பிராண்டை வந்து உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அபவுட் மோஜோ. அவரோட பயணத்தை வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for having us.